ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் ஃப்ரீயாக சோப் மேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீயாக மெஹந்தி, மிக்ஸாலஜி, நெயில் கோன், பியூட்டிஷியன்னு பல கிளாஸஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். இந்த எல்லா கிளாஸஸுக்குமே ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் டெலிகிராம் லிங்க், கிளாஸ் லிங்க்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க உளுந்து சோப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் சோப்பை மேக் பண்ணி காட்டணுமான்னு. கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணி காட்டணும், எனக்கு வீடியோவும் நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுறீங்க, எந்த சைஸில் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வீடியோ இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ வீடியோ இல்லாமல் அனுப்பாதீங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் போல் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த உளுந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்து இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 60 கிராம் ஆஃப் உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 60 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன், ஓகேங்களா? 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உளுந்தில் வந்து இந்த மாதிரி உளுந்து தானாக பிரிகிற மாதிரி வரும், உடஞ்சி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறீங்க. இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முங்குற அளவுக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேனோ இந்த ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் = 5 mlன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த 60 கிராம் உளுந்து அரைக்கிறதுக்கு இதில் இருக்கிற தண்ணியவே 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுன்னு போட்டு அரைங்க. முதல்ல இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், 2 மணி நேரம் இது ஊறுச்சு. ஸோ ஊறினதுக்கப்புறம் இது இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். கொஞ்சம் நரன்னு இருக்கும். ஸோ அந்த நரன்னு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா வெறும் பேஸ்ட்டை மட்டும் ஒரு நல்லா வடிகட்டிடுங்க. ஆனால் எனக்கு வந்து இதில் ரொம்ப பெரிய நரன்னு ரொம்ப பெரிய சங்கி பார்ட்டிகல்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பட் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், உங்களுக்கு நரங்கிறது ஒத்துக்கிறாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வடிகட்டியில் இதில் நல்லா வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி வெறும் இந்த பேஸ்ட் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 15 ml ஆஃப் சோப் பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு 2.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உளுந்து சோப்பில் மட்டும் நம்ம ஒரு வேறு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, எப்போவுமே எல்லாத்தையும் சேர்த்துட்டு போய் நம்ம மெல்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ முதல்ல மெல்ட் பண்ணிட்டு தான் இந்த உளுந்தே சேர்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உளுந்துக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் பீஸ்வேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பீஸ்வேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன் இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது பேஸ்ட்டு. ஸோ பேஸ்ட்டுக்கு கம்பல்சரி நீங்கள் பீஸ்வேக்ஸ் சேர்த்தே ஆகணும். அடுத்தது இதில் கொஞ்சம் போல் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரு 4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? மெஷர்மெண்ட் படி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இதை போய் மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த கேப்பில் அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பேஸ்ட் வந்து 1.25 ஸ்பூனுங்கிறதுனால நான் 1 டீஸ்பூனும் 1/4 டீஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? உளுந்து கம்பல்சரி மெஷர்மெண்ட் படி தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கூடுனாலுமே நுர வராது. இதை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வேகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இது ட்ரை ஆக விடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். இதில் இருக்க நுரையை வந்து எய்தர் ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க, ஆல்கஹாலை வச்சு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருங்க. நுரை இருக்கக்கூடாது. ஏன்னா உளுந்து வேற கொஞ்சம் நுரை விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து நுரையை எடுத்துடணும். சரிங்களா? எவ்வளோ நுரை வருதோ அவ்வளோ நுரையும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா சோப் ஃபுல்லாக நுரை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நுரையை ஃபுல்லாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சோ ஸ்பேச்சுலா வச்சோ மேலாக்க எடுத்து விடுங்க. இல்லை கட்டால் ஆல்கஹால் வச்சு ஃபுல்லாக நுரையை எடுத்துருங்க. ஒருவேளை ஆல்கஹால் வச்சு அடிச்சுமே நுரை போகலன்னா கொஞ்சம் ஸ்பூனை வச்சு எடுத்துடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், செம்மையாக செட் ஆகிடுச்சு உளுந்து சோப். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிளாஸி எஃபெக்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது நல்லா ஒயிட்டாக க்ளவுட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணவும் நல்லாவே இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான சோப் மேக்கிங் கிளாஸ் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.